மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மிஷினில் எப்படி ஃபீட் பண்ணுறது, துணி வந்து நூலாக பிரிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி ஒரு டெமோ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு துணியோட தளவை வந்து பிரித்து தான் நம்ம மிஷினில் கொடுக்கணும். அப்படி பண்ணால் தான் குவாலிட்டி வரும். சரிங்களா? ஸோ நம்ம இது வந்து ரெண்டு வேலை மாதிரி தெரியும். ஆனால் குவாலிட்டி வந்து வரணும்னா நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். தளவை வந்து ஃபஸ்ட்டு கையில் நம்ம பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் மிஷின் வந்து அந்த நூலை இழுத்து துணியை வந்து நூலாக மாற்றுது இழுத்து. சரிங்களா? ஸோ இது மொத்தம் 2 ஆப்ரேஷனு. இதில் ஒரு ஆப்ரேஷனை வந்து ஃபஸ்ட் நம்ம கையில் பண்ணிடுறோம். எதுக்காகனா நூல் குவாலிட்டி வரணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்து துணியோட தளவை வந்து நான் பிரிச்சுட்டு இருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து கையில் பிரிக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? நீங்கள் வந்து நிறைய பக்கம் இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஜஸ்ட்டு துணியை கொடுத்தா அப்படியே நூலாக அந்த பக்கம் வந்துடும். சரிங்களா? ஆனால் நம்ம மிஷின் அந்த மாதிரி இல்லைங்க. அந்த மாதிரி பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நூல் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வராதுங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த நூலை வந்து விற்க முடியாது. உங்கள்கிட்ட அந்த பைபேக் எடுத்தாலும் நானும் அந்த நூலை விற்க முடியாது. அதனால தான் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் நான் விற்கிறது இல்லைங்க. இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் நான் விற்றுட்ருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் பிரிச்சிங்கன்னா கையில் பிரித்த மாதிரியே குவாலிட்டி வரும். அதனால் வந்து நான் ஈஸியாக விற்றுருவேன். ஸோ வந்து எனக்கு நூல் ஸ்டாக் இருக்காது. உங்கள்கிட்ட நான் நூல் பைபேக் எடுத்துகிட்டே இருக்கலாம் லைஃப் டைமு. சரிங்களா? ஸோ வந்து அதனால் இந்த மிஷின் மட்டும்தான் நான் விற்றுட்ருக்கிறேன். அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து நான் விற்கிறதில்ல. நிறைய பேர் கேட்குறீங்க ஆட்டோமேட்டிக் மிஷினு, ஆனால் அது வந்து நான் விற்கிறது இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ துணியோட தளவை வந்து நம்ம பிரிச்சிட்டோம். எங்கேயாவது ஒரு பக்கம் கரெக்டாக பிரிக்காமல் இருக்குதுன்னு ஒரு தடவை இழுத்து டெஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? பார்த்தீங்களா? இப்போது இதில் வந்து நல்லா பாருங்கள், வலை மாதிரி பிரிச்சுருக்கிறேன். இப்போ ஒரே மட்டமாக தான் பிரிச்சுருக்கிறேன். எங்கேயும் வந்து எச்சு கம்மியாக பிரிக்கலை. நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும். ஒரே லெவலாக தான் வருது நூல். எங்கேயும் வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்தாலும் வந்து நம்ம பிரிக்கல. ஒரே மட்டமாக பிரிச்சுருக்கிறோம். ரெண்டாவது, இந்த பிரித்த நூல் வந்து எங்கேயுமே குட்டாக நிற்கல. பார்த்தீங்களா? எல்லாமே ஒரு வலை மாதிரி அழகாக கேப்புட்டு அழகாக பிரிச்சுருக்குது. எங்கேயுமே வந்து குட்டாக நிற்காது. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பிரிக்கணும். இப்படி பிரித்தா தான் வந்து நூல் அழகாக இப்படி இழுத்தா ஃப்ரீயாக வரும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மிஷினுக்குள்ளே கொடுக்கணும். மிஷினுக்குள்ளே ஜஸ்ட் உள்ளே போட்டுட்டு பெடல் மிதித்தா தான் நம்ம மிஷின் வந்து ரன்னிங் ஆகும். சரிங்களா? பெடல் கொடுத்துருக்கு பாருங்கள். பெடல் வந்து மிதிச்சிங்கன்னா தான் மிஷின் ரன்னிங் ஆகும். இல்லைன்னா மிஷின் ரன் ஆகாது. சுவிட்ச் ஆன் பண்ணி பவர் ஆன் இருந்தாலும் மிஷின் ரன் ஆகாது. இப்போ பாருங்கள், பெடல் மிதிக்கிறேன், மிஷின் ரன் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து இந்த துணியை அப்படியே நூலாக இழுத்து மாற்றுது. துணியை வந்து உள்ளே கொடுக்கும்போது நல்லா விரித்து பிடிச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இதை பழகிறவங்க வந்து நிறுத்தி மிஷினை ரன் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கை செட் ஆகும். இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால ஒரே ஃப்ளோவாக அப்படியே வந்து நான் பிரிக்கிறேன். நீங்கள் வந்து புதுசாக பழகிறவங்க வந்து நிறுத்தி பழகினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரே ஃப்ளோவாக கொடுக்குறேன் பாருங்கள். கண்டினியூஸாக ஒரே ஃப்ளோவாக அப்படியே பிரிச்சுட்டே இருக்குது மிஷின். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு வந்து இப்போ நான் பண்ணுற மாதிரி நிறுத்தி இப்போ மிஷினை ரன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கை செட் ஆகும். பார்த்துக்குங்க. இப்போ கைக்கிட்ட நூல் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் துணியை பின்னாடி நகர்த்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ மிஷினை ரன் பண்ணுங்கள். கிட்ட வந்தோடனே விட்டுருங்க. கொஞ்சம் கையை பின்னாடி தள்ளி பிடிங்க. இப்போ மிஷினை ரன் பண்ணுங்கள். கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கப்புறம் பின்னாடி நகர்த்தி பிடிங்க. இந்த மாதிரி வந்து நிறுத்தி நீங்கள் பழகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு பிக்கப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பழகிக்கிங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளோவை நான் ஓட்டி காட்டுறேன். கை வந்து எவ்வளோ வேகமாக பின்னாடி வருது பாருங்கள். நூல் கிட்ட வரும்போது கையை பின்னாடி நகர்த்திட்டே இருக்கணும். இல்லைன்னா நூல் வந்து விரலில் பட்டு நூல் அறுந்து போயிடும். சரிங்களா? இப்போது இதே சமயத்தில் வந்து துணியை நல்லா விரித்து பிடிச்சிட்டும் வரணும். இல்லைன்னா துணி வந்து ஏதோ ஒரு கார்னரில் சிக்கி விழுந்துடும். இந்த கார்னர்லேயே அந்த கார்னர்லேயே சிக்கி விழுந்துடும். சரிங்களா? இப்போ ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ தான் வந்து மீதி நிற்கிது. நம்ம மிஷினில் ஓட்டினீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 100 கிலோவுக்கு 1 கிலோ தான் வரும். அந்த 1 கிலோவும் எப்படி வருதுன்னா இப்படி தான் வருது. இதுதான் வந்து வேஸ்டேஜ். நீங்கள் 100 கிலோ ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன துண்டெல்லாம் சேர்ந்து தான் 1 கிலோவாக ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம மிஷினில் வந்து வேஸ்டேஜ் அதிகமாக போகாது. உங்களுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும். ஓகேவா? 100 கிலோவுக்கு 99 கிலோ உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிட்டர்ன் கிடைச்சிடும் நூலா. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் வேஸ்டேஜ். இது கீழே போட்டுட்டு இப்போ நூலை வந்து ஓட்டுனது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த டோர் நல்லா காமி. இப்போது மிஷினுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டோர் இருக்கும். இந்த டோர் தெரியுதுங்களா? இதை வந்து கைப்பிடி பிடிச்சி ஓப்பன் பண்ணிங்கன்னா டோர் திறக்கும். இதுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஓட்டின நூல் கீழே வந்து விழுந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போது இந்த நூலை எடுத்து நான் உங்களுக்கு உதறி காட்ட போகிறேன்.
நூல் இழுத்தா வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு போர்ஷனை மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி உதறி காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே வந்து நூலை உதறி காட்டும்போது இந்த மாதிரி நூலை வந்து நல்லா விரிச்சிட்டு இப்படி தான் உதறி காட்டுறோம். சரிங்களா? அப்போ தேவி நல்லா இந்த நிலத்தை காமிச்சிக்கோ. இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறது எல்லாமே நான் கிளியர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லை. இப்போ இதே இடத்துல வந்து நூல் நான் உங்களுக்கு உதறேன். நூல் தெரியுதா? இப்போ பாருங்கள், நூலை உதறேன் பாருங்கள். நீங்கள் என்ன உதறினீங்கனாலும் டஸ்ட்டு வேஸ்டேஜுங்கிறது விழுகாது. பாருங்கள், நூல் நல்லா விரிச்சிட்டேன். பாருங்கள், நல்லா உதறிட்டேன். எங்கேயுமே உங்களுக்கு வேஸ்டேஜ் விழுகாது. இப்போ உங்களுக்கு சந்தேகம்னா இன்னும் கொஞ்சம் நூலை கூட தனியாக எடுத்து உங்களுக்கு உதறி காட்டுறேன். இதை கீழே போட்டேன், பார்த்துங்க, இது தனியாக கிடக்குது. இப்போது உங்கள் முன்னாடியே அப்படியே டோர்லேருந்து வேறு நூல் எடுக்கிற பாருங்கள். இந்த நூல் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இதே இடத்த நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. எதுவும் டஸ்ட் இல்லையா? இப்போ நூலை காமி. இப்போ பாருங்கள், இப்போ உதறேன் பாருங்கள். நல்லா விரிச்சு விட்டு உதறேன் பாருங்கள். ஏதாவது வேஸ்டேஜ் போகுதா? எதுவுமே போகாது. சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து கிளியராக இருக்கும் நூல், ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும், கையில் பிரித்த மாதிரியே இருக்கும், எந்த வித்தியாசம் தெரியாது. நான் விற்றாலும் ஈஸியாக நூலை விற்று போடலாம், நீங்கள் விற்றாலும் ஈஸியாக நூலை விற்று போடலாம். எந்த ஒரு வேஸ்டேஜோ ஒரு குவாலிட்டி ப்ராப்ளமோ வந்து உங்களுக்கு வராது. சரிங்களா? நூல் வந்து 100% பக்காவாக இருக்குது. எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் நம்பிக்கையே நம்ம இயந்திரத்தை வாங்கலாம், நூலை ஓட்டி பைபேக் அனுப்பலாம். 100% நான் வந்து பைபேக் எடுத்துக்கிறேன். யாரும் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? மிஷின் வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக மிஷினு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு நூலையும் பைபேக் எடுத்துக்கிறேன். மிஷின் வந்து 40,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். ரா மெட்டீரியல்ஸ் 1 கிலோ 53 ரூபாய்க்கு கொடுக்குறேன். திருப்பி நீங்கள் பிரித்த நூலை 88 ரூபாய்க்கு 1 கிலோ பைபேக் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பணம் கட்டினா உடனே உங்களுக்கு மிஷின் வந்துடும். பணம் கட்டினீங்கன்னா உடனே உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் அனுப்பி வச்சுருவேன். நீங்கள் எனக்கு நூல் பிரித்து அனுப்புனீங்கன்னா ஒரு நாளில் உங்களுக்கு பேமெண்ட் செட்டில் பண்ணிடுவேன். எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான், செக்கெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் எதுவும் வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.